போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. கால் 9840278009. திப்பு ஒரு டெரரைஸ் பண்ணியிருக்காரு. அது தனி டாபிக். இந்த டெரரைஸ் பண்ணும்போது அவர் எதிர்த்து போராடுறதுக்கு கண்டினியூஸாக ஃபெயிலியர் தான் ஆடுறாங்க பிரிட்டிஷ்காரங்க. அதை பிரிட்டிஷ் என்ன பார்லிமெண்ட் வரைக்கும் திப்பு சுல்தான் பாப்புலர்னு லண்டன் முழுவதும் பேசப்பட்ட ஒரு டெரர் திப்பு சுல்தான், அவங்க அப்பா ஹைதர் அலி. இந்த ரெண்டு பேரும் அந்த பிரெஞ்சு நெப்போலியன் மட்டும் வாட்டர் தோக்காமல் இருந்தான்னு இந்தியாவோட தலைவிதி மாறி இருக்குன்றது உண்மை. கர்னல் புல்லட்டன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆளுன்னு. அவர் திப்பு சுல்தான் எதிர்த்து போரிட்டவர். திப்பு சுல்தான் எதிர்த்து போரிட்டவர். திப்பு சுல்தான் எதிர்த்து நேருக்கு நேர் இரண்டாவது மைசூர் யுத்தத்தில் என்னென்ன நடந்ததுன்றதெல்லாம் ஆச்சரியக்குரிய விஷயம். அதை பற்றி வாலிமா புக் இருக்குன்னு. ஹைதர் அலி அப்படின்ற ஒரு கேரக்டர் டீட்டெயிலாக யாருமே படிச்சிருக்க முடியாதுன்னு. செகண்ட் வார் ஆஃப் மைசூர் நடக்குது. 1780 84 வரைக்கும் நடக்குது. இந்த வாரோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, அந்த வாரில் இங்கிலீஷ்காரன் தோற்றுருந்தான்னா இந்தியாவை காலி பண்ணுறாங்க. எத்தனை போர்க்குளங்களில் ஜெயிச்சவர், எத்தனை இங்கிலீஷ்காரங்களை ஓட விட்டவர் திப்பு சுல்தான். எவ்வளோ ஒரு வீரன்னு செத்து கிடக்காருன்னு இங்கிலீஷ்காரன் பாருங்க. மற்றவங்கள பாடியை அசிங்கப்படுத்துவானுங்கண்ணே. ஹிட்லர் தானே சூசைட் பண்ணிக்கிட்டாரு. ஆமாம். இன்னைக்கு இந்த நாடு மதத்திலும் மொழியாலும் இனத்தாலும் பிரிஞ்சதோ அன்னைக்கு ஹைதரும் திப்புவும் நமக்கு எதிரியாயிட்டான். மைசூர் போர் நடக்குது. மைசூர் போருடைய பக்க விளைவு தான் வேலுநாச்சியார் பெற்ற விடுதலை, சிவகங்கை மீட்சி. இன்னைக்கு இருக்க முக்குளத்தூர்மார், கல்லர்மார், அகமுடியார் எல்லாருமே இருக்கட்டும். யார் அந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணது? இனம் ஜாதி மொழி பேசுகிறோம்ல, ஒரு கோபால் நாயக்கர் தானே சப்போர்ட் பண்ணாரு. அப்போ இந்த வேலுநாச்சியார் தெளிவான உருது அழகாக பேசியிருக்காங்கன்னு. 8 வருஷம் கழிச்சு 1780 அக்டோபரில் அடிக்கிறாரு. அது குதிரை வாரி 5000 பேர் திண்டுக்கல்ல இருந்து ஒரு ஃபைன் மார்னிங் உள்ள கூடுறாங்க. மிட் நைட்ல ஒரே நாளில் காலி கையில் கொடுத்துட்டு வந்தாங்க. நக்கீரனின் ஓம் சரவணபவ நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்க இருப்பது பேராசிரியர் ரத்தனகுமார். தொடர்ந்த ஒரு வரலாறு, இந்திய வரலாறு, உலக வரலாறு எல்லாம் சேர்த்து மிக அருமையாக எல்லோரும் ரசிக்கும்படியாக சொல்லி கொண்டிருக்கிறார். அடுத்து இன்றைக்கு நாம் சந்தித்து அவர் எதை பற்றி சொல்ல போகிறார் என்பது தெரியவில்லை. கேட்போம் அவரையே. வணக்கம். வணக்கம் ரத்தனகுமார் சார். நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க. 50 நிமிஷம் போட்டதுலையும் பார்க்குறாங்க. படம் அது அமெரிக்காவில் இருந்தெல்லாம் உங்கள் நண்பர்கள்லாம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. கர்நாடகத்தில் இருந்தெல்லாம் நடிகர் சுந்தர் ரொம்ப ஃபோன் பண்ணி பாராட்டினார். எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு அருமையானது. ஒரு பொண்ணு கூட பார்த்துட்டு காயத்ரி அன்பளிப்பெல்லாம் நிறைய அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்கு. அது மாதிரி இப்போ இன்றைக்கி என்ன பேச போகிறீங்க? 1957 சிப்பாய் கழகத்தை சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடியாக இருந்த பிளாஸையும் பக்சர் போரும் சொல்லி நிறுத்திருந்தேன். இப்போ அதுக்கு இடையில இப்போ ரீசெண்டாக கர்னல் புல்லட்டன் எழுதின ஒரிஜினல் புக்கு கிடைச்சது எனக்கு. நம்ம புக் எழுதி முடிச்ச பிறகு ரெஃபரன்ஸ் எடுக்கும்போது கர்னல் புல்லட்டன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆளுன்னு. அவர் திப்பு சுல்தான் எதிர்த்து போரிட்டவர். அப்போ திப்பு சுல்தான் எதிர்த்து போரிட்டவர். திப்பு சுல்தான் எதிர்த்து நேருக்கு நேரு பிரிட்டிஷ் பீரியடில் திப்பு ஒரு டெரரைஸ் பண்ணியிருக்காரு. அது தனி டாபிக். அந்த டெரரைஸ் பண்ணும்போது அவர் எதிர்த்து போராடுறதுக்கு கண்டினியூஸாக ஃபெயிலியர் தான் ஆடுறாங்க பிரிட்டிஷ்காரங்க. அதை பிரிட்டிஷ் என்ன பார்லிமெண்ட் வரைக்கும் திப்பு சுல்தான் பாப்புலர்னு லண்டன் முழுவதும் பேசப்பட்ட ஒரு டெரர் திப்பு சுல்தான், அவங்க அப்பா ஹைதர் அலி. ஆமாம். இந்த ரெண்டு பேரும் அந்த பிரெஞ்சு நெப்போலியன் மட்டும் வாட்டர் தோக்காமல் இருந்தான்னு இந்தியாவோட தலைவிதி மாறி இருக்குன்றது உண்மை. ஓஹோ, அங்கேக்கு இங்கேக்கு லிங்க். அப்பே திப்பு இவர் நெப்போலியன் கூட கான்டாக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காருங்க. நெப்போலியன் அந்த பக்கம் பிரிட்டன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது ஹெல்ப் கேட்டு தூதெல்லாம் அனுப்பி பேசியிருக்காங்க. அவர் அந்த வாட்டர்லூ பக்கம் போகாமல் கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி இருந்தாங்கன்னா இந்தியாவுக்கு தலைவிதி மாறி இருக்கும். அது திப்புவோட நேரடியாக கான்டாக்டில் இருந்தது. அந்த பதிவெல்லாம் இங்கிலீஷ்காரங்களோட பதிவிலே இருக்குது. அந்த காலத்தில் அந்த போர்ப்படையில் இருந்த பல பேர் என்ன பண்ணிருக்காங்க இல்லைன்னா பிரிட்டனா இப்போ நான் ரீசெண்டாக எடுத்த இந்த ரேர் புக்ஸ், இந்த ஃபர்கடன் புக்ஸ்னு கொஞ்சம் ஒரு கலெக்ஷன் பிரிட்டன்லேருந்து போட்டுட்ருக்காங்க. இப்போ அது என்ன புக்ஸ்னால் மேக்ஸிமம் இந்த பிரிட்டிஷ்காரங்க அந்த இந்தியாவில் இருந்த பொழுது, தட் இஸ் பிரிட்டிஷ் இந்தியாவில் ஒவ்வொரு சோல்ஜரும் சரி, ஒவ்வொரு பிரிட்டிஷ் தளபதிகளும் சரின்னு அன்றைக்கு நடந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா, ஈவினிங்கில் ஒரு ரெக்கார்ட் பதிவு பண்ணிவிட்டு ஒரு காப்பியை அனுப்பிடுறாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு அனுப்பிடுறாங்க. அங்கேருந்து அது லண்டனுக்கு போயிடுது. அதுதான் மினிட்ஸுங்கிறீங்க. அது மினிட்ஸ்ன்றது அந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நடக்கிற மினிட் நடக்கிற ஈவெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணுறது. ஆமாம், அது அஃபிஷியல்ஸ் பண்ணி லண்டனுக்கு அனுப்ப வேண்டியது. சரி, இப்போ 8 to 8:10 வரைக்கும் என்ன நடக்குதுன்றதை ஒவ்வொரு மினிட்டும் 10 பிரித்து எழுதணும். இட் இஸ் கரெக்ட் மினிட்ஸ் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதை இப்போ டேப் இருக்குது, வீடியோ இருக்குது, எல்லாமே இருக்குது, தேவையில்லை. ஆனால் பட் பழைய காலத்து பாரம்பரியத்தை ஏன்னு தெரியாமலே அந்த மினிட்ஸ் போட்டிங்களான்னு கேட்பாங்க. அதுமாரி நடந்துட்டு இருக்குன்னு. அது ஏன்னா கரப்ஷனையும் கவனக்குறைவை தப்பு நடக்கூடாதுன்றதை வாட்ச் பண்ணுறதுக்காக வேண்டி ஈச் அண்ட் எவ்ரி மினிட்
மினிட் பை மினிட் யூஆர் வாட்ச்டுன்னு சொல்கிறது தான் அந்த இது கொண்டு வந்த கான்செப்ட். எதுக்கு சொன்னால் கர்னல் புல்லட்டன் எழுதின அந்த புக் இருக்கு பாருங்க, அவர் பிரிட்டிஷ் இன்ட்ரெஸ்ட் இன் இந்தியான்ற டாப்பிக்கில் ஒரு டைரி குறிப்பு எழுதியிருக்காரு. டைரின்றதை கூட அவர் எழுதின ஒவ்வொரு லெட்டர். அப்போ லார்டு மெகாட்னி வந்து கவர்னராக இருந்திருக்காரு. அப்போ இதில் 1780களில் செகண்டு மைசூர் வார் நடக்கும்பொழுது, இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு குறவோக்கு செய்தியாக கேட்பீங்க, எல்லாருக்கும் அப்படித்தான் தெரியும், பார்க்குறவங்களுக்கு அப்படி தான் இருக்கும், உங்களுக்கு அப்படி இருக்கும். செகண்ட் வார் ஆஃப் மைசூர்னு சொல்லிட்டு போயிருந்தீங்க. அந்த 2வது மைசூர் யுத்தத்தில் என்னென்ன நடந்ததுன்றதெல்லாம் ஆச்சரியக்குரிய விஷயம். அதை பற்றி வாலிமாலிமா புக் இருக்குண்ணே. 3 மைசூர் வார் நடந்ததில் செகண்ட் வார் ஆஃப் மைசூர் வார்ன்றதில் வந்து மட்டும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. பிகாஸ் அப்போ ஹைதர் அலியும் உயிரோடு இருக்கார். ஹைதர்னா என்னென்னா, இப்போ நம்ம இந்த இடத்துல ஹைதர் அலி அப்படின்றது மட்டும் பார்த்தீங்கன்னா எந்த புக்குமே அவரை பற்றி இல்லை. சிலர் மத அடிப்படையிலோ மற்ற தனிப்பட்ட விருப்ப உரிமையிலே புக்ஸ் எழுதியிருப்பாங்க. அதில் அவங்க பற்றி புகழ்ச்சியாக தான் இருக்கும். எந்த புக்குமே எழுதும்போது ஒருத்தர் சாரா எழுதுறது. ஆனால் இங்கிலீஷ்காரங்க பதிவு பண்ண இருக்கு பாருங்க, பக்கத்துலேருந்து பார்த்த ஆட்கள், ஹைதர் அலியை பக்கத்துலேருந்து பார்த்தவங்க, ஃபைட் பண்ணவங்க, அவங்களோட சமாதான உடன்படிக்கை பண்ணவங்க, பேச்சுவார்த்தை நடத்துனவங்க, அவங்க எழுதின புக்கு இருக்கு பாருங்க, அங்கேருந்து எடுக்கப்பட்டது தான் இப்போ நான் சொல்கிற விஷயம் இருந்தேன். அடுத்த ஒவ்வொருத்தரும் இங்கிலீஷ்காரனோட பதிவு. ஆனால் ஒரு பியூட்டி என்னென்னா, தமிழக்காரர்களுங்க இந்திய அரசர்களோ இல்லை தென்னக நாட்டை ஆண்ட மக்களோ ரைட்டர்ஸோ பெருசாக எதுவுமே பதிவு பண்ணலைண்ணே. ஆச்சரியமா இருக்கு. அது ஆச்சரியம் இல்லை, அவ்வளோதான் அவங்களுக்கு தெரிஞ்சதா இல்லை. இல்லை ரெக்கார்ட் பண்ணுறது இந்தியன்ஸுடைய ஒரு அது இது இல்லை. ஏன்னா அக்பர் தான் அது எழுத ஆரம்பிச்சார். அக்பர் ஆள் வச்சு எழுதினார். ஆள் வச்சு எழுதினார். அதே அதோ பெரிய விஷயம். அசோகருக்கு அடுத்து அசோகர் கல்வெட்டில் பதிஞ்சார், கல்வெட்டில் எழுதினார் ஈவெண்ட்டை. அதுக்கடுத்து அக்பர் வந்து ஆள் வச்சு எழுத சொன்னார். அப்புறம் அக்பர் நாம சொந்த வாழ்க்கையை டிக்டேட் பண்ணி பயோகிராஃபி எழுத வச்சார். அது அந்த விளக்கம் அவங்க தான் இஸ்லாமில் கொஞ்சம் தெளிவாக பதிவு பண்ணவர் அக்பர் நாமா. அந்த இது அடுத்து இப்போ என்னென்னா, அக்பர்லாம் ரொம்ப 1600 தானே அவருடைய லைஃப் பீரியடு. நான் சொல்கிறது 1700களில் சொல்கிறேன். 1700 திப்பு சுல்தான் வந்து 1799. இந்த காலகட்டங்களில் என்ன, யாருமே தங்களுடைய வாழ்க்கையவோ நாட்டு நடப்புகளை பற்றியோ யாருமே பதிவு செய்யலைன்றது கன்ஃபார்மாக நானும் தேடி தவிச்சிட்டேன். அங்கே கல்வெட்டில் இருக்குது. இப்போ ராஜராஜ சோழன் கல்வெட்டு வேணுமா எடுத்துக்கலாம், ராமநாதபுரம் சதுவில் பற்றி கல்வெட்டுகள் இருக்குது, குறிப்புகள் சொல்கிற ஈவெண்ட் இருக்கு பாருங்க. அந்த ஈவெண்ட்ஸ் அண்ட் இன்சிடென்ட்ஸ் வந்து யாருமே சரியாக பதியலை. பட் இப்போ இங்கிலீஷ்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நவம்பர் 1799 மே 4ஆம் தேதினா அன்னைக்கு எத்தனை மணிக்கு திப்பு சுல்தான் கொல்லப்பட்டார், எத்தனை டைமிங் நோட் பண்ணி எழுதியிருக்கானுங்க. சரி சரி சரி. அப்போ ஆர்தர் வெல்லஸ்லி படையெடுத்து அன்றைக்கி இருக்கு நம்ம திப்பு சுல்தான் எதுக்கு போகணும், ஸ்ரீரங்கத்துக்கு போனோம். அந்த கோட்டை வாட்டர் கேட் நெப்போலியன் எதிர்த்து போரிட்டவர். ஆமாண்ணே, நெப்போலியன் எதிர்த்து போரிட்ட வந்து திப்பு சுல்தான் பிடிக்க வந்திருக்காங்க. என்ன பெரும்பட. அம்மா இது கூட மராட்டியாஸ் கூட மராட்டியாஸ் வந்து மத அடிப்படையில் ஒரு சேர்றானுங்க. என்ன திப்பு வந்து எதிரி நண்பர் அகேன்ஸ்ட் ஹிந்துயிசம். ஆமாம், ஹிந்துயிசம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்குது. இதனால எரிச்சல் அடைஞ்சு அவர் மேலே வந்தது மராட்டியாஸ் ஒரு குரூப்பு. இந்த பக்கம் பார்த்தோன்னா ஹைதராபாத் நிஜாம் குரூப்பு. இவங்கெல்லாம் படை அனுப்புகிறாங்க வேறு அகேன்ஸ்ட் திப்பு சுல்தான். திப்பு சுல்தான் 3 லட்சம் பேர் இருந்திருக்காங்க ஆர்மி. இந்த 3 லட்சம் ஆர்மியில் யாராக இருந்தான்றதையும் இந்த கர்னல் புல்லட்டில் பதிவு பண்ணியிருக்காரு. அதில் ராஜ்பூத்ஸ் எத்தனை பேர், மராட்டியாஸ் எத்தனை பேர், முஸ்லீம்ஸ் எத்தனை பேர், ஹிந்துஸ் எத்தனை பேர், எல்லாரையும் வந்து டீட்டெயிலில் குதிரை எத்தனை, யானை எத்தனை படை இருந்ததுன்றதை புல்லட்டன் வந்து அவர் பேரே புல்லட். அவர் பேர் வில்லியம் புல்லட்டன். வில்லியம் புல்லட்டன் நல்லா இருக்கு. ஜென்ரல் அவர். அவர் அந்த அந்த அவர் வரலாற்று படித்தாலே ஒரு ஹீரோ, அவரே ஒரு ஹீரோமே இருப்பார். இந்த கர்னல் புல்லட்டன் சொல்லி அவர் எழுதின புக்ஸு. அவர் அதில் இதை சொல்லிட்டு நான் உங்களுக்கு பின்னாடி ஊமத்துறைக்கு வர்றேன். ஏன்னா தமிழர்களோ தமிழ்நாட்டு ஆண்ட ஆட்சியாளர்களோ அந்த வாழ்ந்த பெருமக்களோ யாருமே ஒரு ஜென்ரலாக ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க கூட கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இவங்க டே பை டே எத்தனை மணிக்கு என்ன நடந்தது, என்ன எவ்வளோ பணம் கட்டினாங்க, எவ்வளோ கப்பம் கட்டின வரைக்கும் பதிவு இருக்குண்ணே. இந்த பதிவுகள் வந்து இப்போத்தே வெளிவர ஆரம்பிச்சிருக்கு சமீபத்தில். ரேர் புக்ஸ்ன்னு போட்டு ஃபர்கட்டன் புக்ஸ் அப்படின்னு போட்டு பிரிட்டன்லேருந்து ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணுறா. அவங்க எழுதின டைரி குறிப்புகள், இவங்க எழுதின லெட்டர்ஸ் எல்லாம் தொகுத்து அதை வாங்கி படிக்கிற கூட ஆள் இல்லை. அனைமா நான் 2 புக்கு நான் இந்தியாவில் வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். அது ஏன் ஒரு புக்கு இருக்குது. அதை வேல்யூஸ் அவ்வளோதான் கொடுக்குறாங்க. அதில் என்ன சொல்கிறேன்னு கேளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். ஹைதர் அலி அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து டீட்டெயிலாக யாருமே படிச்சிருக்க முடியாதுன்னு. இவங்க சண்டை எடுத்து போகிறது ஹைதர் அலி மேலே. செகண்ட் வார் ஆஃப் மைசூர் நடக்குது. 1780 84 வரைக்கும் நடக்குது. இந்த வாரோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, அந்த வாரில் இங்கிலீஷ்காரன் தோற்றுருந்தான்னா இந்தியாவை காலி பண்ணுறாங்க. இதான இந்த வாரிய முக்கியத்துவம்னு கேட்டிங்கன்னா, அந்த 1780 84 நடந்த யுத்தத்தில்
மிராக்கில் வந்து இங்கிலீஷ்காரங்க தோற்றுருக்க வேண்டிய காலகட்டம் தான். அப்படி தோற்றிருந்தால் வெக்கெட் பண்ணிட்டு தான் போகணும், இல்லாட்டி எல்லோரும் செத்து போனோமா அவ்வளோ வேணும். மீறி ஜெயிச்சால் இந்தியா வந்து ஹிந்துஸ்தான் கம்ப்ளீட்டாக வந்து பிரிட்டிஷ் கையில் போகுது. இந்த ஒரு இம்பார்ட்டன்ஸில் தான் இந்த யுத்தம் நடக்குதுன்றதை நீங்கள் இந்த ஆங்கிளில் பார்க்கணும் யுத்தத்தை. ரெண்டாவது மைசூரோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு. அப்போ கார்ன்வாலிஸ் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ரூல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆர்தர் வெல்லஸ்லியை கொண்டிருக்காரு. அவர் தம்பி வெல்லஸ்லி வந்து தளபதி. என்ன 3 பேர் அண்ணன் தம்பி வெல்லஸ்லி பிரதர்ஸு. ஒருத்தர் வந்து மிலிட்ரி அட்வைசரு, அவங்க அண்ணன் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, கடைசி தம்பி வந்து தளபதி. அண்ணன் தம்பி 3 பேர் இந்தியாவில் ஒர்க் பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் இந்தியாவில். 3 பேரும் சேர்ந்து தானே இந்த திப்புவை வீழ்த்துறாங்க. திப்பு இறந்துட்டாருன்னு பணத்தை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணது கடைசி தம்பி வெல்லஸ்லி. ஆர்தர் வெல்லஸ்லி கன்ஃபார்ம் பண்ணி நைட்டில் என்ன ஆக்சிடென்ட்லாம் சாகிறாரு, கூட்டம் அடிபட்டு சாகிறாரு. அவர் யாருன்னு சுட்டவனுக்கு தெரியாது, விழுந்தவருக்கும் தெரியாது. மிட் நைட்டில் உள்ளே பூந்துட்டாங்கன்னு சொல்லும்போது சாப்பிட்டுட்டு இருந்தவர் அப்படியே போட்டு பக்கத்தில் வாழை மட்டும் எடுத்துகிட்டு போகிறார். அவர் ருட்டீனாக போடக்கூடிய காஸ்டியூம் இல்லை, அவர் கழுத்து போகிற முத்து மாலை தலைப்பாக எதுவுமே இல்லாத வந்துட்டாங்க, உள்ளே உடைச்சிட்டாங்க, பூந்துட்டாங்கன்னு சொன்னது உடனே சாப்பிட்டு இருந்தவர் அப்படியே இந்த சோடை எடுத்துகிட்டு வெளியே போகிறார். எல்லாரும் தடுத்து பார்த்துருக்காங்க. இருங்க இன்னும் 2 இடம் செட்டில்மெண்ட்லாம் பேசி சமாதானம் பேசியிருக்காரு. உணர்ச்சி வசப்பட்டு வெளியே போனவர். அவர் இடத்த இங்கிலீஷ்காரன் தான் கூட எடுத்திருக்கான். வாட்டர் கேட் நீ மைசூரில் இருக்கும், ஸ்ரீரங்கத்தில். அவர் கிடந்த இடன்றத மார்க் பண்ணவன் பிரிட்டிஷ்காரன்னு. காலையில் தப்பிச்சிட்டார் போல சொல்லி தேடுறாங்க பேலஸ் ஃபுல்லாக. நைட்டில் வாரு ஆள் கிடைக்கல, பகலில் ஜெயிச்சிட்டாங்க, கோட்டையை பிடிச்சிட்டாங்க. ஆர்தர் வெல்லஸ்லி பிடிக்கிறாரு. அந்த கோட்டை முழுசும் தேடுறாங்கண்ணே. இவர் ஆளை எஸ்கேப் ஆகிட்டாரே நம்மளும் தேடுறாங்க. தேடும் பொழுது அவர் கூட இருந்த பாடிகார்டு ஒருத்தன் தான் வந்து யார் திப்புவோடைய பாடிகார்டு ஒருத்தன் தான் கண்டுபிடிக்கிறான். கூட்டமாக புணங்கள் மூடி கிடக்கு, சோல்ஜர்ஸ் கீழே கிடக்காரு. அவருடைய 2 காதுகிட்ட ஒரு அடி புல்லட்டு, நெத்தியில் ஒரு புல்லட்டு. எத்தனை போர்க்களங்களில் ஜெயிச்சவர், எத்தனை இங்கிலீஷ்காரங்களை ஓட விட்டவர் திப்பு சுல்தான். எவ்வளோ ஒரு வீரன்னு செத்து கிடக்காருன்னு இங்கிலீஷ்காரன் பாருங்க. மற்றவங்கள பாடி அசிங்கப்படுத்துவானுங்கண்ணே. பாடி கிடைச்சா ஹிட்லர் தானே சூசைட் பண்ணிக்கிட்டாரு. ஆமாம், ஸ்டாலின்கிட்ட கிடைக்கூடாதுன்னே பார்த்தாரு. பாடி கிடைச்சா பாடியை கேவலப்படுத்துவானு. ஆமாம், ஜூ மாதிரி வச்சுருப்பாங்க, பாடம் பண்ணி வச்சுருவாங்க. மருதநாயகத்தையும் பீஸ். ஆமாம். மருதநாயகத்தை அந்த கதி தான் செத்த பிறகு அவளை அசிங்கப்படுத்த போடக்கூடாதுன்னு பல பேர் காணா போடாமல் போயிட்டாங்களும் உண்டு. பாடி கூட கிடைக்கக்கூடாது, எதிரி அவ்வளோ அசிங்கப்படுத்துவான். அப்படிலாம் எடுத்துக்கிட்டு இருந்த புத்து இவர் செத்து விழுந்துடுறாரு. சோல்ஜர் கூட அந்த பாடி கார்டு அடையாளம் காட்டுறான். அந்த சுவாடை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. கீழே இறந்து கிடந்தது திப்பு சுல்தான்னு. அந்த பாடிக்கு ஆர்தர் வெல்லஸ்லி வந்து அவ்வளோ ஹானர் பண்ணுறான்னு. அதை எடுத்து இஸ்லாம் முறைப்படியாக வேறு குளிப்பாட்டி எல்லாம் பண்ணி அந்த பெட்டியில் பெட்டி மாரி உள்ள வச்சு அவர் கொண்டு போய் அவர் அடக்கம் பண்ண இடத்துல சிறங்கப்பட்ட அந்த இடம் இருக்குன்னு அடக்கம் பண்ண இடம் அவங்க அப்பா பாடி பக்கத்தில் அடக்கம் பண்ணுறாங்க. இது வரைக்கும் மரியாதை பண்ணி கொண்டு வந்து பதிவு பண்ணி அடக்கம் பண்ணுறாரு. இந்த ஈவெண்ட் வரைக்கும் இங்கிலீஷ்காரர் பதிவு பண்ணுறாங்க புல்லட்டின் புல்லட். அப்படி சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னு, அந்த பாடியை கொண்டு போகும்போது கூடியிருந்த மக்கள் எல்லாம் அழுது புரண்டு தலையில் விழுந்து உருண்டு அழுதுருக்காங்க. பொம்பளைலாம் வளையல் உடைச்சி தலை பிச்சு அழுதுருக்காங்க. யாரு எதிரியுடைய எவ்வளோ சிறப்பானவன்றதை இங்கிலீஷ்காரன் பதிவு பண்ணுறான் பாருங்க. புரியுது. இங்கே தான் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, திப்பு சுல்தான் மரணத்துக்கு நாள் மக்கள் எவ்வளவு பதபதச்சாங்கன்றத தெளிவாக பதிவு பண்ணியிருக்காரு. அதோட இவர் என்ன சொல்கிறாரு புல்லட்டின், ஹைதரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ஹைதர் இருக்கிறது பக்கத்தில் போக முடியல. ஹைதர் 1782 டிசம்பர் 6 இறக்குறாருன்னு ஆக்சிடெண்ட்டில் போர் பாசறையிலே இறந்துடுறாரு. போர் நடந்துட்டு இங்கிலீஷ்காரன் தோத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் சாகாமல் இருந்தாலும் இங்கிலீஷ்காரன் வெக்கெட் பண்ண வேணும். அன்றைக்கி 3 லட்சம் படையை கூட்டு சென்ட் போட்டு வர்றாரு. சென்ட் போட்டு அன்றைக்கி ஹேண்ட் ஓவர் அரெஸ்ட் ஆகிருந்தால் இங்கிலீஷ்காரன் பூரா ஹேங் பண்ணுறாங்க, இல்லை பேக்கப் பண்ணி அனுப்புகிறாங்க. இது நடந்த இன்சிடென்ட்டு ரெக்கார்டட் பை கர்னல் வில்லியம் புல்லட்டின். என்ன சொல்கிறாரு, 80-84 நடந்த வாரில் 82 ஹைதர் இறந்துடுறாரு. இறந்த பிறகு திப்பு இன்னும் 2 வருஷம் கண்ணி பண்ணுறாரு 84 வரைக்கும். அவர் எழுதுறாரு, அன்றைக்கி திப்பு சுல்தான் அதை இங்கிலீஷ்காரன் முரலசம் கொலாப்ஸ்ன்னு சொல்லிட்டோம், கிளம்பி போகலான்ற பிளான் வந்துட்டு அவனுக்கு 2-3 தடவை. அதில் ஒரு தடவை தான் ஃபைனலில் வந்து 1782 தொட்டடம்லாம் ஃபெயிலியர்னு. ஹைதர் படைகள் வந்து இந்த இடத்துல வாட்ச் பண்ண இந்த கேப்பில் தான் வேலுநாச்சியாருக்கு விடுதலை கிடைச்சது. 3 லட்சம் படையை கூப்பிட்டு வர்றாருன்னு. திண்டுக்கல்லேருந்து கொஞ்சம் படம் வருது, மைசூர்லேருந்து படம் பெறப்பட்டு வரும்பொழுது அந்த சிவகங்கை மீட்டருக்காக ஒரு 5000 பேர் அனுப்பி வைக்கிறார். 5000 பேர் பவர்ஃபுல் பர்சன்ஸ் போய் சொன்னீங்க. அதில் சின்ன மருது பெரிய மருது கூட வேலுநாச்சியார் போய் சிவகங்கை மீட்டுறாங்க. சும்மா போகிறவங்களை தட்டி விட்டதான் சிவகங்கை போர்.
இவர் நேரடியாக போகவே இல்லை. இந்த மைத்தூரன் சைது கான் ஒய்ஃபோட பிரதர் அனுப்புறாரு, போய் அந்த சிவகங்கை என்னன்னு பார்த்துட்டு வான்னு. அதுக்கு 5000 பேர், 5000 குதிரை மட்டும் போயிருக்கேன் கூட. மருது பிரதர்ஸ் ப்ளஸ் வந்து வேலுநாச்சியார் ஒரே நைட்டில் அடிச்சு கேப்சர் பண்ணி பிடிச்சிட்டாங்க. 1780 இது 80 தான் மைசூர் போர் நடக்குது. மைசூர் போருடைய பக்க விளைவு தான் உங்களுக்கு வேலுநாச்சியார் பெற்ற விடுதலை, சிவகங்கை மீட்சி. நல்லா புரிஞ்சுக்கணும். வரலாற்று ஆசிரியர்கள், வரலாறு எழுதினவங்க, படைக்கப்பட்ட வரலாறு எல்லாமே ஒரு ஃபோர்ஜரி வேலை இருக்குன்னு ஓப்பனாக சொல்கிறேங்க. கேளுங்க. என்ன தெரியுமா, வேலுநாச்சியார் வீரத்துக்கு கொஞ்சம் கூட சளைக்காத பெண்மணி, அவங்கள குறைய சொல்ல முடியாது. மருதுமாண்டே மாபெரும் வீரர்கள். ஆனால் இவங்க 3 மட்டும் வெற்றி அடையலை. அவங்க வீட்டுக்காரர் செத்தது 1772, நாட்டை பிடிக்குது 1780. 8 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? 8 வருஷம் திண்டுக்கல் மலைக்கோட்டையில் வேலுநாச்சியார் இருந்தாங்க. பக்கத்தில் விருப்பாச்சி கோபால் நாயக்கர் அடைக்கலாமா இருந்தாங்க. கோபால் நாயக்கர் வந்து அப்போ மைசூர் ஹைதருடைய வேண்டியவர். அப்போ திண்டுக்கல் விருப்பாச்சி வந்து மைசூர் கண்ட்ரோலில் இருக்காது, புரிஞ்சுக்கணும். திண்டுக்கலுக்கு மாதிரிக்கு என்ன பெரிய டிஸ்டன்ஸு? திண்டுக்கல் திருச்சிக்கு என்ன டிஸ்டன்ஸ்? ஏன் திருச்சி திண்டுக்கல் அட்டாக் பண்ணல இங்கிலீஷ்காரங்க? அது வந்து ஃப்ரெஞ்சு டெரிட்டரி, பாண்டிச்சேரி. இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும் யூரோப்பியன்ஸ்குள்ள. என்னதான் நீ அட்டாக் பண்ண கூட ஒன்று நான் அட்டாக் பண்ண மாட்டேன், 2 பேரும் சேர்ந்து இந்தியா கொள்ளடிப்போம். இதானே அவங்க யூரோப்பியன் பிளானு. அப்போ திண்டுக்கல்லில் விருப்பாச்சியில் ஏன் வேலுநாச்சியார் அடைக்கலமாக ஒழிஞ்சிட்டு இருந்தாங்கன்னா, அது மைசூர் பேலஸ் இல்லை, மைசூரோட கண்ட்ரோலில் ஹைதருடைய நேரடி நேர்பார்வையில் இருந்தது. ஏதோ பணம் கொடுத்தாரு நீங்களே, 200 பவுன் மாதம் 300 பவுன் 300 பக்கோடா கோல்டன் பக்கோடா 300 பக்கோடா கொடுத்து அந்த அம்மாவுக்கு வேண்டிய வசதி பண்ணி கொடுத்து, ஒரு மலையில் திண்டுக்கல்ல ஒரு கோயில் கட்டி கொடுத்து, அம்மன் சிலை வச்சு கொடுத்து, காலம் வரும் வரை என்னை ஒரு பொறுத்துரு, நான் சகோதரன் மாதிரி வந்து உனக்கு உதவி செய்வேன்னு சொல்லிட்டு போகிறாருன்னு. பெரிய விஷயம். காலம் வரும்னு என்ன யோசிக்கணும்ல. அவங்க நினச்சா வேலுநாச்சியாரும் சின்னமர் பெரியம்மா நினச்சிருந்தா 1772 முத்துவடனாரை சுட்டு கொண்டுட்டாங்க. அடுத்த வருஷம் படம் எடுக்கணும்ல. 8 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. 8 வருஷம் ஏன் வெயிட் பண்ணாங்கன்னா, ஹைதர் துப்பு வந்து இங்கிலீஷ்காரனை ஓட்டுறதுக்கு ஃப்ரெஞ்சு ஹெல்ப் கேட்டு வந்துருக்காங்க. யார்? நெப்போலியன் ஹெல்ப் கேட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மீன் டைம் அவருக்கு மைசூரில் மராட்டியாவோட பிரச்சனை இருக்குது. அத்தனையும் ஃபேஸ் பண்ணி ராஜாவாயிடுறாரு ஹைதர். ஆனால் பிறகு இப்போ என்ன பண்ணுறாரு, ஒரே எய்ம் இங்கிலீஷ்காரனை சென்ட் ஜார்ஜ் போட்டு தூக்கிடணும். அப்போ சென்ட் ஜார்ஜ் போட்டு தானே ஹெட் குவார்ட்டர்ஸ் ஃபார் சவுத்தில் ஃபுல்லாகவே. அதை மீட்டுறதுக்கு 3 லட்சம் படை ரெடி பண்ணுறாரு. அங்கேருந்து டுவர்ட்ஸ் போகணும். அங்கேருந்து மைசூர் எடுத்துக்கோங்க. மைசூர்லேருந்து நீங்கள் சென்ட் ஜார்ஜ் போட்டு வரணும். சென்ட் ஜார்ஜ் போட்டு கவர்னர் எல்லாம் இருக்கானுங்க. ஒரே நாளில் காலி பண்ணிட்டோம்னா பிரிட்டிஷ் மேட்ரு முடியுது. இவங்க கப்பல் ரெடியான பண்ணி வச்சுருக்காங்கன்னா, எனி டைம் பிரச்சனைன்னா ஆர்பர்லேருந்து கிளம்பிட வேண்டியதான். அந்த 3000 பேர் தான் மொத்தம். சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னால் தான் 5000 பேர் அனுப்பிச்சி விட்டது. ஏன்னா கிளம்பி ஏன்னா திண்டுக்கல்ல ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ், ஹைதருடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் திண்டுக்கல், திருச்சி, இன்னைக்கு இருக்க கோயம்புத்தூர், இன்னைக்கு இருக்க சத்தியமங்கலம், இதெல்லாம் ரூட் அவங்களுக்கு பாதனை இது. சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் மைசூர் வரைக்கும் திம்பம். இன்னைக்கு போகிற பஸ் ரூட்டாக இன்னைக்கு நம்ம பார்க்குற ரூட்டு அன்னைக்கு வந்து சரளி பாதை. பீரங்கி வண்டி கொண்டு வர 10 அடி 12 அடி ரோடு. அப்படியே மைசூர் திம்பம் போனீங்கன்னா தெரிஞ்சிருக்காங்க. மேலே இறங்கினா மைசூர் மாண்டியா போய் சேரும். மைசூர் தான் ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸு, ஸ்ரீரங்கப்பட்டினம் ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்குது. அப்போ இந்த ஊர் புறம் வந்து ஹைதருடைய கண்ட்ரோலில் இருக்குன்னு திருச்சி மலைக்கோட்டை திண்டுக்கல் மலைக்கோட்டை வரைக்கும் இங்கே ஒரு படை நிப்பாட்டிருக்காரு. கோயம்புத்தூர் ஒரு படை நிப்பாட்டிருக்காரு. பாலக்காட்டில் ஒரு படம் இருக்குது. மலபார் ஒவ்வொன்றிலும் ஒரு படம்னா 5000-10,000 வீரர்கள் துப்பு கொண்டு காத்துட்ருக்காங்க. எல்லாம் ஒன்று சேர்த்து எல்லோரும் மூவ் ஆகிறாங்க டுவர்ட்ஸ் இந்து இதுக்கு. இதே உத்து பார்க்கணும், படத்தை விட பிரம்மாண்டமாக இருக்குன்னு. நம்ம ஹைதர் திப்பு சுல்தானும் சாதாரண இடம் போட்டுருக்கு. பிகாஸ் ஆஃப் த ரிலீஜியன். என்றைக்கு இந்த நாடு மதத்திலும் மொழியாலும் இனத்தாலும் பிரிஞ்சதோ அன்றைக்கி ஹைதரும் திப்புவும் நமக்கு எதிரியாயிட்டான். புரியுதா உங்களுக்கு? அதனால புற மறைக்கப்பட்டது இவங்க புகழ் பேரும் இதுதான். நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த மிகப்பெரிய போராளிகள், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஒரு சாதாரண குதிரைப்படை வீரராக இருந்தவர் மைசூர் ராஜாவாகிறாரு. மைசூர் ராஜாவாகிறாரு. இந்த வேலுநாச்சியாருக்கு யார் உதவி பண்ணது? நல்லா இந்த ஒரு கேள்வி கேட்குற யோசித்து பாருங்கள். அன்றைக்கி முத்துவளனார் சுட்டுக் கொள்ளும்போது எந்த இன்றைக்கி இருக்க முக்குளத்தூர் கல்லர் அகமுடியார் எல்லாருமே இருக்கட்டும், யார் அந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணது? இனம் ஜாதி மொழி பேசுகிறோம்ல, ஒரு கோபால் நாயக்கர் தானே சப்போர்ட் பண்ணார். அது 70 வயசு கிழமை ஒருத்தன். இந்த அம்மானாலே அந்த குடும்பமே அழிஞ்சது. வேலுநாச்சியாருக்கு சப்போர்ட் கொடுத்த ஒரே காரணம் என்ன? கோபால் நாயக்கரை திண்டுக்கல்ல தூக்கு போடுறாங்க. சொன்னீங்க. கோபால் நாம ஒரு ஒய்ஃப் வந்து 14 வருஷம் திண்டுக்கல் ஜெயில, மகன் ஹேங்டு. எவ்வளவு பெரிய தியாகி! ஒரு நாளைக்கு போயிட்டு வரணுங்க அண்ணே. கோபால் சார் அவரை விருப்பாச்சியே போகணும். விருப்பாச்சி கோட்டை இடிஞ்சு அந்த மதில் சுவர் மட்டும் இருக்கு. நான் போய் பார்த்துட்டு இருந்தேன். பள்ளிப்புறவெளியில் பார்க்கல நீங்க. கோபால் நாயக்கர் 70 வயசுனா, இப்ப நம்ம 32 வயசு கை குழந்தையோட வருது.
புருஷனை சுட்டு கொண்டுடுறாங்க 1772. சின்னமரு பெரிய மருதோட பாதுகாப்பில் அமைச்சர் தாண்டவராய பிள்ளை கூப்பிட்டு வர்றாரு. அவர் தாண்டவராய பிள்ளை இவரும் ஃப்ரெண்டு. ஏன்னா எழுதல் கிளவிங்க 2 பேரும். இவங்க 2 பேரும் வந்து மைசூர் ஹைதர் அலிக்கு ஃப்ரெண்டு. உருது பேசக்கூடிய ஆட்கள், தெலுங்கு உருது தமிழ் பேசக்கூடிய ஆட்கள் ஹைதர்கிட்ட சொல்லி இந்தமாரி முத்துவாளன் ஒய்ஃபு குழந்தையோட வந்திருக்குன்னா அவர் அடைக்கலம் கொடுக்க சொல்கிறாரு. இந்த அம்மாவுக்கு அடைக்கலம் கொடுத்து நேரில் சந்திக்க எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்கன்னு. அப்போ இந்த வேலுநாச்சியார் தெளிவான உருது அழகாக பேசியிருக்காங்கன்னு. ஒரு 5-6 லாங்குவேஜ் தெரியுமா? உருது பேசி அந்த அவருக்கு பென்ஷன் கொடுத்து பணம் கொடுத்து செலவுக்கு காசு கொடுத்து படையும் கொடுத்து கொஞ்ச நாளைக்கு நான் அவருக்கு இன்டர்னல் பிரச்சனை அதிகம் இதில் மைசூரில். என் பிரச்சனை சால்வ் பண்ணிட்டு வர்ற வரைக்கும் நீ அமைதியாக அந்த கோயிலில் இரு, சாமி கும்பிடு, மக்களை ரெடி பண்ணி வச்சுட்டு மக்கள்கிட்ட செய்தியை பரப்பிட்டு ஒரு தயாராக இருங்க, நான் ஒரு ஃபைன் மணி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு 7 வருஷம் ஆகிப்போச்சு. இதில் 8 வருஷம் ஆகிப்போச்சு. 8 வருஷம் கழிச்சு 1780 அக்டோபரில் அடிக்கிறாரு. அடிக்கும் சும்மா ஒரு கிட்ட 3 லட்சம் படம் ஒரு 5000 பேர். நான் 5000 பேர் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க. அது குதிரைகளை குதிரை 5000 பேர் திண்டுக்கல்ல இருந்து ஒரு ஃபைன் மார்னிங் உள்ள போடுறாங்க. ஒரே மிட் நைட்ல ஒரே நாளில் காலி கையில் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இந்த அம்மா சீட்டில் அம்மா உட்காந்துருச்சு. வேலுநாச்சியார் உட்காருது, ஒரு சின்னமரு பெரியவரா முடிச்சுட்டு இவர் அப்படியே மெட்ராஸ் கன்டினியூ பண்ணுறாரு. எடுத்துக்கோங்க, இது 1780 மெட்ராஸில் இங்கே திண்டுக்கல் ஒரு படம், மைசூர் இந்த படம் மூவ் ஆகும் போதுன்னு வர இடையில இருக்கிற ஒவ்வொரு கேம்ப்லேயும் இங்கிலீஷ்காரங்க பூரா டோட்டலாக காலி பண்ணுறாரு. ஈவிரக்கமெல்லாம் கொண்டு வந்துடுறாரு. அப்பாவும் சண்டை போடுறாரு, மகனும் சண்டை போடுறாரு. ஹைதரும் துப்பும் சேர்ந்து அடிக்கிறாங்க. இந்த இங்கிலீஷ்காரன் வெக்கெட் பண்ணுற பொசிஷன் வந்துட்டானுங்கண்ணே. இந்த மீன் டைம் அவர் செத்தவங்க பெரிய பெரிய இங்கிலீஷ்காரங்களே செத்துருக்கானுங்க. இப்போ சித்தூர் பக்கத்தில் ஆந்திரா அப்படியே மைசூர் பெல்ட் பிடிச்சி சித்தூர் பக்கத்தில் வந்து கேம்ப் அடிக்கிறாரு வார்க்களத்தில் ஹைதர் அலி.